தாவீது வந்து சவுல் ராஜா அவனுக்கு முன்னாடி இருக்கிறாரு, இவங்க குகைக்குள்ள இருக்காங்க, இவனோட ஒரு டீம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது உனக்கு சரியான நேரம், இந்த நேரத்தை வாக்கிய பண்ணினது யாரு? கர்த்தர். டைம் சில நேரத்துல சில வக்கீலோ, சில போலீஸோ, சில அரசியல் தலைவர்களோ, சில பெரிய ஆட்களோ நம்ம இடத்துல வந்து அந்த பிரச்சனைக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும் போது நம்ம நிறைய பேர் நினைப்போம், கர்த்தரே அனுப்பியிருக்காரு சண்டை போடுறதுக்கு, கர்த்தரே அனுப்பியிருக்காரு வழக்காடுறதுக்கு, கேஷ போடுறான், இயேசு வழியை திறந்தா இருப்பாரு, என் ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்புற மாதிரி இந்த அரசியல் தலைவர் அனுப்பிட்டாரு. நான் நம்புறேன் இல்ல சில நேரத்துல நமக்கு இப்படித்தான் மதீனமா நம்ம செயல்படுவோம். யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ண வரும்போது சிலர் அவங்களே பிடிச்சுக்குவாங்க பாருங்க, அவங்கள கடவுள் அனுப்புற மாதிரி கத்தரை மறந்துடுவாங்க, அவங்கள பிடிச்சுவாங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, எப்பவுமே மனுஷனோட போராடுறதுக்கு நீங்க தூரத்துல தான் நிக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் 90% நீங்க பதிலே சொல்லக்கூடாது. ஆமென். ஆனா உங்க நாக்க புடுங்கிறதுக்கு, உங்க வாயை புடுங்கிறதுக்கு தொண்டை வரைக்கும் வார்த்தை வந்தா கூட அப்படியே முழுங்கிட்டு அமைதியா சரி நீங்கள் அமர்ந்திருந்து இப்படி மட்டும் இருங்க. நான் நம்புறேன் உங்க எதிரிக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா விருதா. நம்ம வந்து நம்முடைய சுயத்துல போராடுறது, மாம்சத்துல போராடுறது எப்பவுமே நமக்கு டேஞ்சர் தான். மனைவியின் இடத்துல கூட மாம்சத்துல போராடக்கூடாது, கணவனாரிடத்துல மாம்சத்துல போராடக்கூடாது, நமக்கு கீழே வேலை செய்யறவங்கள்ட்ட கூட மாம்சத்துல போராடக்கூடாது. எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு வந்து நான் தான் சம்பளம் கொடுக்கிறேன், அவங்க எனக்கு வேலையாளு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சத்துரு எங்க இருந்து யார் மூலமா கிரியை செய்யறானே தெரியாது. அதனால எப்பவுமே மாம்சத்துல எந்த முடிவையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அது லேட் ஆனா கூட பரவாயில்ல, இல்ல இந்த இடத்துல இந்த பதில் சொல்லலைன்னா நமக்கு அது காரியம் மாறிடும். நான் நம்புறேன் ஆண்டவர் ஒரு புள்ளிய வச்சாருன்னா அதை மாற்றுறதற்கு அதிகாரம் ஒருவருக்குமே கிடையாது. ஆண்டவரே இனி நான் மாம்சத்துல நான் முயற்சி எடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் நீங்க மாம்சத்துல முயற்சி எடுத்து தோற்று போய் வந்திருக்கிறீங்க. நல்லா நினைச்சுக்குங்க, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்ம கூட நிக்க முடியாது. நமக்கு உதவி செய்ய கேட்கல, நமக்கு உதவி செய்ய முடியாது. அவங்க எவ்வளவு பெரிய ஆட்களா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளா வேணாலும் இருக்கலாம், ஆனா நிக்க முடியாது, நிக்க முடியாது. நீங்க தனியா தான் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். சில நேரத்துல நம்ம பண்ற மதியினை என்ன தெரியுமா, இவங்க போய் நின்னா சரியாயிரும் நினைப்போம், ஆனா அவங்க போய் நின்னா 90 பேருக்கு சரியாயிரும், 99 பேருக்கு சரியாயிரும், ஆனா உங்களுக்கு மட்டும் சரியாகாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் தானே உனக்கு சரி பண்ணணும். இன்னொன்னு, மனிதன் சில நேரத்துல சரி பண்ணுவதும் நமக்கு டேஞ்சர் தான். 100% அவங்களால சரி பண்ண முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை அப்படின்னா அவர் செய்கிறத செய்து முடிக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார்.